எல்லாருக்கும் வணக்கம்பா. நம்ம இப்ப ஆன்லைன் டெஸ்டோடைய 2வது டெஸ்ட்ல இருக்கிற சைக்காலஜி பார்க்கலாம். சைக்காலஜில இருக்கிற டாபிக் வந்துட்டு திசை அறியும் திறன்கள் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம கேள்வி எடுத்திருக்கோம். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. நீங்க தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா போலீஸுக்கா இருந்தாலும் சரி, எஸ்ஐக்கா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியா வினாக்கள் இடம்பெற ஒரு தலைப்பா இருக்கு. அதனால இதை முக்கியத்துவம் கருதி நம்ம 2வது டெஸ்ட்ல இதை வச்சிருக்கோம். இந்த தலைப்புல இருந்து தான் நம்ம வந்துட்டு சைக்காலஜியான கொஸ்டின் எடுத்திருக்கோம். இப்ப நம்ம கொஸ்டின் நம்பர் 46 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 46வது கேள்வி. தற்போது கடிகாரத்தில் 10:30 மணி. பெரிய முள் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் சிறிய முள் எந்த திசை நோக்கி இருக்குன்னு கேக்குறாங்க. இது நம்ம கடிகார கணக்கு அப்படியெல்லாம் எடுத்துக்காம சாதாரண ஒரு திசை சம்பந்தமான வினாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, 10:30 மணின்னு சொல்றாங்கல்ல, கடிகாரத்துல 10:30 மணின்னு சொல்றாங்க. கடிகாரத்தை முதல்ல வரைஞ்சுக்கலாம். 12, 6, 3, 9 உங்களோட ரஃப் ஷீட் இருக்குல்ல, அதுல நீங்க வரைஞ்சிக்கங்க தெளிவா. 1, 2, 4, 5, 7, 8, 10, 11. இப்ப 10:30 மணின்னு சொல்லும் போது சின்ன முள்ளு வந்துட்டு 10க்கும் 11க்கும் இடையில இருக்குங்களா. பெரிய முள்ளு சரியா வந்து 6க்கு நேரா இருக்கும். இதான் 10:30 மணி. இப்ப கேள்வி சொல்றாங்க, பெரிய முள்ளு கிழக்கு திசை நோக்கி இருந்தா, பெரிய முள்ளு கிழக்கு திசை நோக்கி இருந்தா, இந்த பெரிய முள்ளு லென்த்தா இருக்கிற முள்ளு கிழக்கு திசை நோக்கி இருந்தா சின்ன முள்ளு எந்த திசை நோக்கி இருக்குன்னு கேக்குறாங்க. இதான் குழு. இப்ப கிழக்குன்னா கிழக்குக்கு அப்படியே டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கிறது எந்த திசை இருக்கும்? கிழக்குக்கு ஆப்போசிட்ல அப்படியே டைரக்டா மேற்கு இருக்கும். கிழக்கு மேற்கு. இப்ப நீங்க எக்ஸாம் சென்டர்ல உட்காந்துட்டீங்க, உங்களுக்கு திசை தெரியலன்னா கண்ணை மூடி ஒரு கற்பனையா உங்களோட வீடு அது மாதிரி ஒரு இடத்த மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி பார்க்கணும். சரி, அது மாதிரி பார்க்கும்போது கிழக்குக்கு ஆப்போசிட்ல மேற்கு இருக்கு. நம்ம கிழக்கு திசையில முதுகு நம்ம பக்கம் தெரியுற மாதிரி நிக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இந்த பக்கம் தான் கிழக்கு இருக்குன்னு வச்சுங்களா, நின்றுட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் நான் நீட்டுறேன். என்னோட லெஃப்ட் கை வந்துட்டு தெற்கு திசை நோக்கி போகுது. கிழக்கு திசை பக்கம் பின்னாடி பக்கம் முதுகு தெரியுற மாதிரி நின்றுட்டு ரைட் சைடு கையை நீட்டுறேன். என்னோட ரைட் சைடு கை வந்துட்டு தெற்கு திசை நோக்கி போகுது. அது மாதிரி இப்ப நான் இங்க இருந்து பண்ணும்போது இப்படி நின்று கிழக்கு திசை இங்க இருக்கு, இப்படி நின்று நான் கை நீட்டும் போது இங்க வந்து ஆன்சர் வந்துட்டு தெற்கு அப்படின்றது 9ல வரும். அது தெற்குக்கு ஆப்போசிட்ல 1 தான் இருக்கும் போது அது வடக்கு. அப்படி வச்சுங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம திசையை பிக்ஸ் பண்ணாச்சு. இப்ப அந்த சின்ன முள்ளு எந்த திசையில இருக்குன்னு கேக்குறாங்க. அது வந்துட்டு தென்மேற்கு திசையில இருக்கும். ஆன்சர் வந்துட்டு வருது தென்மேற்கு திசை. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தென்மேற்கு தான், சரியா தான் வந்திருக்கு. இது மாதிரி திசை வந்து பார்க்கும்போது நம்ம ஆன்லைன் டெஸ்ட் 1ல நம்மளுக்கு வந்து தலைப்பு சைக்காலஜில வந்து தலைப்பு வந்துட்டு உறவு முறைக்கு நான் உங்களுக்கு ஒன்று ஈஸியா ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லியிருப்போம். 3 கோடு போட்டுங்க, அதுல இருந்து நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி திசைகள் வரும்போது திசைகளை மைண்ட்ல ரொம்ப கிளியரா பிக்ஸ் பண்ணிக்கணும். உங்க வீட்டுல இருந்து இல்ல உங்களுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு இடத்துல இருந்து கிழக்கு திசைனா இப்படிதான் இருக்கும், மேற்குனா இப்படிதான் இருக்குன்ட்டு நம்ம எக்ஸாம் சென்டர் வந்துட்டு ரொம்ப தூரத்துல போடலாம். இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல போட்டா கூட அதுல நம்ம படி ஏறி மாறி போகும்போது நம்மளுக்கு திசைகள்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். எந்த பக்கம் கிழக்கு மேற்குன்னே தெரியாது. அதனால நம்ம அந்த இடத்த வச்சு ஆன்சர் பண்ணணுன்றதை விட நீங்க மைண்ட்ல ஆன்சர் வந்துட்டு அதாவது திசைகளை வந்துட்டு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். உங்க வீட்டாண்ட இருந்து வீட்டுக்கு ஆப்போசிட்ல கிழக்கு இருக்கு மேற்கு இருக்குன்னு நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்டர்ல எவ்வளவு தூரமா கூட்டு போயிட்டு போட்டாலும் நீங்க கண்ணை மூடி கற்பனையா பண்ணும்போது கிழக்கு மேற்கு திசையை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்த திசையை சரியா அப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த திசைகள் தொடர்பான வினாக்களுக்கு நம்ம விடை அளிக்க முடியும். சரி, ஓகே. அடுத்த வினா பார்க்கலாம். வினா எண் 47. வினா எண் 47 பார்க்கலாம். அனுஷ் சூரியனை நோக்கி நடக்கிறான். சிறிது நேரத்தில் அவன் இடதுபுறம் திரும்புகிறான், பின் வலதுபுறம் திரும்புகிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்புகிறான். அவன் தற்போது எந்த திசையை நோக்கி நடக்கின்றான் அப்படின்னு கேட்கிறாங்க. அனுஷின் ஒரு பையன் சூரியனை நோக்கி நடந்து போறான். சிறிது தூரத்தில் அவன் இடது பக்கமா திரும்புறான், வலது பக்கமா திரும்புறான், மீண்டும் இடது பக்கமா திரும்புறான். இப்ப கடைசியா அவன் எந்த திசை நோக்கி நடந்துட்டு இருப்பான்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கிற கேள்வியில வந்துட்டு சரியான குழு இல்லை. அதாவது காலை நேரத்துல அவன் சூரியனை நோக்கி நடக்கிறானா இல்ல மாலையில அவன் சூரியனை நோக்கி நடக்கிறான்னு சொல்ல, சாதாரணமா சூரியனை நோக்கி நடக்கிறான்னு சொல்றாங்க. நம்ம அதனால ஏதோ ஒரு திசையை வந்து வச்சுக்கலாம். கிழக்குல சூரியன் உதிக்குது இல்ல, அவன் வந்து காலை நேரத்துல சூரியன் நோக்கி நடக்கிறானே வச்சுக்கோ. ஆன்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வருதான்னு செக் பண்ணும். அனுஷ் சூரியனை நோக்கி நடக்கிறான். அனுஷ்ன்றவன் சூரியனை நோக்கி நடந்து போறான். ஓகே, நடந்து போய் சிறிது தூரத்துல அவன் வந்து இடது பக்கம் திரும்புறான். சூரியன் நோக்கி நடந்த போது இடது பக்கம்னா எப்படி? லெஃப்ட் சைடு தான் இடது பக்கம். அந்த திசைகள்ல இடது வலது அதுவும் கூட ரொம்ப முக்கியமானது. இடது வலது, லெஃப்ட் சைடு வந்து இடதுன்னும் ரைட் சைடு வலதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்ச தூரம் போன உடனே அதை இடதுபுறம் திரும்புறான். அடுத்து பின்பு வலதுபுறம் திரும்புறான். இப்படி வர்றவன் வலதுபுறம், அவனுடைய கையில வலதுபுறம் தான் மேல் நோக்கி போறான். வலதுபுறம் திரும்புறான், மீண்டும் இடதுபுறம் திரும்புறான். போயின்னு இருக்கிறோம், மீண்டும் இடதுபுறம் திரும்புறான். அப்படின்னா அவன் தற்போது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருப்பான்னா வடக்கு திசை நோக்கி நடந்துட்டு இருப்பான். ஆன்சர்ல என்ன இருக்கு? வடக்கு தெற்கு,
கிழக்கு மேற்கு, வடக்கு மேற்கு, தெற்கு மேற்குன்னு இருக்கு. வடக்கு திசையை நோக்கி அவன் நடந்துட்டு இருந்தா அவன் ஒண்ணு வடக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற தெற்கு, அப்படிதான் நடக்கணும். வடக்கு தெற்கு தான் நடக்கணும். சரி, இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். சார், நான் வந்து கால நேரத்துல நீங்க இங்க வச்சீங்கல்ல, அவன் ஒருவேளை மாலை நேரத்துல சூரியனை நோக்கி நடக்கிறான்னு வச்சுங்க, அப்போ ஆன்சர் வருங்களா அப்படின்ட்டு. சரி, ஓகே, அதையும் கூட நம்ம செக் பண்ணிடலாம். ஒருவேளை அது வந்துட்டு என்ன தப்பா வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்ப்போம். அனுஷன்றவன் சூரியனை நோக்கி நடக்கிறான். சிறிது தூரம் போயிட்டு அவன் இடதுபுறமா திரும்புறான். இப்படி வர்றவனுக்கு இடதுபுறம்ன்றது இந்த பக்கமா இடதுபுறமா திரும்புறான். அடுத்து பின் வலதுபுறமா திரும்புறான். இப்படி போயினா இருக்கிறோம். வலதுபுறம்னா கீழே வருது, இந்த பக்கம் வருது. இப்படி போறான், வலதுபுறம்னா கீழ் நோக்கி வரான் இந்த பக்கம் வரான். மீண்டும் இடதுபுறமா திரும்புறான். இப்படியே வந்துட்டு இருக்கிறோம். இடதுபுறம்னா திரும்ப இந்த சைடு திரும்புறான். இப்போ வந்துட்டு அவன் எந்த திசையை நோக்கி நடந்துட்டு இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. இப்பயும் ஆப்ஷன்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கு வடக்கு அப்படி சொல்லல. இப்போ ஏற்கனவே வடக்கு தெற்குன்னு சொன்னோம், இப்ப தெற்கு வடக்குன்னு சொல்றோம். ஆப்ஷன்ல அந்த ஒண்ணுதான் சரியா பொருந்துற மாதிரி இருக்கு. அப்ப ஆன்சர் ஏ ரைட்டு. தெற்கு வடக்கு இல்லைன்னா வடக்கு தெற்கு அப்படின்றது ரைட்டு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ. சரி, ஓகே, நம்ம அடுத்து 49வது கேள்வி பார்க்கலாம். மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர்பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹேமாவின் நிழல் அவர் வலது பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார், எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு எளிமையான கேள்விதான், ஆனா வந்து புரிஞ்சுக்கணும். சின்னதா ஒரு விஷயத்துல புரிஞ்சுன்னா ஈஸி ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சரி, பார்க்கலாம். மாலை நேரத்துல சூரியன் எந்த திசையில இருக்கும்? மேற்கு திசையில இருக்கும். மாலை நேரத்துல சூரியன் மேற்கு திசையில இருக்கும். மாலை நேரத்தில் ரேகாவும் ஏமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏமாவோட நிழல் வந்து அவரது வலது பக்கத்துல விடுதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை நம்ம அந்த பொண்ணுங்களை நிக்க வைக்கிறோம். இங்க ஒரு பொண்ணு ரேகாவோ ஏமாவோ ஏதோ ஒரு பொண்ணு இப்படி நம்ம நிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். மாலை நேரத்துல இந்த பொண்ணோட நிழல் மாலை நேரத்துல பின்னாடி பக்கமா விடும். இந்த பொண்ணோட நிழலும் அதோட ஆப்போசிட்ல எதிர் திசையில தான் விடும். இப்ப இதுல வலது பக்கத்துல இடது பக்கத்துல விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரையும் இது மாதிரியான திசையில மேல கீழே நம்ம வந்துட்டு அவங்களை நிக்க வைக்க முடியாது. சரி, அப்ப நம்ம வேற என்ன பண்ணலாம்? இந்த சைடு இதுதான் ஆப்போசிட்டா நிக்க வைக்கலாம். நிக்க வச்சுட்டு நீங்களே எதுனா ஒரு பேர் ஒண்ணு கொடுத்துருங்க. இந்த பொண்ணு தான் ஹேமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இந்த பொண்ணு தான் ரேகான்னு சொல்லுங்க. நம்ம சரியா வருதான்னு பார்க்கலாம். கேள்வி படிக்கலாம். மாலை நேரத்துல ரேகாவும் ஹேமாவும் ஒருவர் நேர் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஹேமாவின் நிழல் அவரது வலது பக்கத்தில் விழுந்தால் இந்த ஹேமாவுடைய நிழல் அவருடைய வலது பக்கத்துல வேணுமா? இப்படி நின்று இந்த பக்கம் பேசுற பொண்ணுக்கு வலது பக்கம் இது இந்த சைடு விழணும்னு சொல்றாங்க. சரி, சாயந்தர நேரத்தில் நின்று பேசும்போது இந்த ஹேமாவுடைய நிழல் இந்த திசையில வந்து விழுங்களா? வாய்ப்பு இருக்கு? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூரியன் இந்த திசை நோக்கி அடிக்கும் போது நிழல் இந்த திசையில தான் போகும். அப்ப நம்ம இங்க உட்கார வச்சிடல, நிக்க வச்சிடல, இந்த வந்து அந்த முறை அது தப்பு. அப்ப இந்த பக்கத்துல ஹேமாவையும் இந்த பக்கத்துல ரேகாவையும் மாத்தும் போது இப்ப படிங்க. ஒரு முகம் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஹேமாவின் நிழல் அவரது வலது பக்கத்தில் விழுந்தால், இப்ப விழல, சூரியன் மேற்குல இருந்து அடிக்குது, இந்த பொண்ணு மேல நிழல் பட்டு அந்த நிழல் வந்துட்டு வலது சைடு ரைட் சைடுல போயிட்டு விழுது. ஓகேதான், விழுது அப்படின்னா இந்த ரேகான்ற பொண்ணு எந்த திசையை நோக்கி நின்று இருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்துட்டு தெற்கு திசையை நோக்கி நின்று இருப்பா. புரியுதுங்களா? புரியலன்னா திரும்ப இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் தள்ளி பாருங்க, ரொம்ப எளிமையாவே புரியும். சரி, அடுத்த கேள்வி போலாம். 50 பார்க்கலாம். ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டுள்ளார். அவர் 100 டிகிரி வலது பக்கம் திரும்பினார். பின்னர் 145 டிகிரி இடதுபுறம் திரும்புகிறார். அப்படியானால் அவர் கடைசியாக எந்த திசையை நோக்கி நிற்பார்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஒரு எளிமையான கேள்விதான், செக் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் திசை போட்டுங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்ட்டு. ஒருவர் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று கொண்டுள்ளார். கிழக்கு பக்கம் நோக்கி நிற்கிறாரு. அவர் 100 டிகிரி வலது பக்கம் திரும்புறாரு. வலது பக்கம் தான் ரைட் சைட்ல திரும்புறாரு. நம்மளுக்கு தெரியும், ஒரு வட்டம்ன்றது 360 டிகிரின்னும், அரை வட்டம்ன்றது 180 டிகிரின்னும், கால் வட்டம்ன்றது 90 டிகிரின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இப்ப ரைட் சைட்ல திரும்புறாரு, 100 டிகிரி திரும்புறாருன்னு சொல்றாங்க. ரைட் சைட்ல இப்படியே திரும்பி வந்து இந்த கோடு வரைக்கும் வந்தாங்க 90 டிகிரி திரும்பி இருப்பாருங்களா? சரியா? அங்க இருந்து ஒரு தோராயமா 10 டிகிரி கொஞ்சம் தூரம் இருக்கீங்க. இப்ப 100 டிகிரி வந்து ரைட் சைட்ல திரும்பிட்டாரு. அடுத்து வலது பக்கம் திரும்புறாரு. பின்னர் 145 டிகிரி இடதுபுறம் திரும்புறாரு. இங்க வந்து நின்றுட்டு திரும்ப 145 டிகிரி இடதுபுறமா திரும்புறாருன்னு சொல்றாங்க. 145 டிகிரி. சரி, இங்க இருந்து இது எத்தனை டிகிரி வந்திருந்தாரு? 100 டிகிரி தானே. அந்த 100 டிகிரில இருந்து அப்படியே 100 டிகிரி இங்கே போயிடுறாரு. 45 டிகிரின்னு சொல்றாங்கல்ல, திரும்ப அதே திசையில 45 டிகிரி வர 145 டிகிரி இது வரைக்கும் வந்துடுறாருன்னு சொல்றாங்க. அது வரைக்கும் வந்தா அவர் எந்த திசையை நோக்கி நிற்பாருன்னு கேக்குறாங்க. வடகிழக்கு திசையை நோக்கி நிற்பாரு.
எந்த திசை நோக்கி? வடகிழக்கு திசை நோக்கி நிற்பார். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போலாம். 52 பார்க்கலாம். ஏ என்பவர் பிக்கு வடக்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும் நின்றால் ஏ என்பவர் சிக்கு எந்த திசையில் இருப்பார்னு சொல்றாங்க. இந்த கேள்வி வந்து ஒரு எஸ்ஐ தரத்துக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயும் போல திசை போடுங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு திசை போடுங்க. ஏ என்பவர் பிக்கு வடக்கு திசையிலும் ஏ என்றவர் பிக்கு வடக்கு திசையிலும் ஏ என்பவர் பிக்கு வடக்கு திசையிலும் நம்ம சைக்கிளை சொல்லியிருக்கோம்ல, ஒரு கமா எங்க இருக்கோ அது வரைக்கும் பண்ணணும், ஒரு ஃபுல் ஸ்டாப் எங்க இருக்கோ அது வரைக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப இந்த கேள்வியில இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மைல்டா நீங்க வாட்ச் பண்ணணும். இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வந்து சரியா இருக்கும். அது இல்லாம ஒட்டுமொத்தமா கேள்வி படிச்சு ஒட்டுமொத்தமா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா தப்பாகும். இது மாதிரி நீங்க எங்க கமா இருக்கோ அது வரைக்கும் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏ என்பவர் பிக்கு வடக்கு திசையிலும், அடுத்து சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும், சி என்றவர் பிக்கு கிழக்கு திசையிலும், சி என்றவர் பிக்கு கிழக்கு திசையிலும் நின்றனர் அப்படின்னா ஏ என்பவர் சிக்கு எந்த திசையில இருப்பாருன்னு கேக்குறாங்க. ஏ என்றவர் சிக்கு எந்த திசையில இருப்பாருன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இதே திசையை வச்சு மட்டும் ஆன்சர் பண்ணோம்னா ஆன்சர் வராது. அதனால சிக்கு தானே ஏ எந்த திசைன்னு கேக்குறாங்க. அதனால சிக்கு புதுசா நம்ம ஒரு திசையை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணா அவருக்கு இந்த திசை தான் கிழக்குல இருக்க போகுது, ஆட்டோமேட்டிக்கா இது மேற்குல தான் இருக்க போகுது. இவருக்கு இதுதான் வந்துட்டு எதுவா இருக்கும்? வடக்கா இருக்கும். இங்கதான் தெற்கா இருக்கும். புதுசா கேள்வி வந்து கேட்கறதுனால நம்ம அங்க இருந்தா கிரியேட் பண்ணோம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், கன்ஃபியூஸ் ஆகும், தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப சிக்கு ஏ எந்த திசையில இருப்பாருன்னா வடமேற்கு திசையில இருப்பாரு. வடமேற்கு திசையில இருப்பாரு. நீங்க திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பிளே பண்ணி பாருங்க. இந்த ஒரு சில கேள்வி மட்டும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் வந்துட்டு வடமேற்கு திசை, வடமேற்கு திசையில இருப்பாரு. சரிங்களா? ஓகே, அடுத்து வினாயன் 53 பார்க்கலாம். வடமேற்கானது தெற்காக மாறினால் தென்கிழக்கு என்னவாக மாறும்னு கேக்குறாங்க. சரி, நம்ம எப்பயும் போல திசையை போட்டுக்கலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்ப நம்ம வடமேற்கு, தென்கிழக்கு அப்படின்னு சொல்றதுனால நம்ம இன்னும் 8 கூட பிரிச்சுக்கலாம். வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு அப்படின்னு நம்ம 8 பிரிச்சுக்கிறோம். வடமேற்கானது தெற்காக மாறினால், வடமேற்கு இங்க இருக்கு பாருங்க, இந்த வடமேற்கானது தெற்கா மாறுதான். வடமேற்கானது தெற்காக மாறினால், இப்ப நீங்க உங்களுக்கு பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் தெரியணும்னா, பழசா நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்கல்ல அதை ஃபுல்லாவே வட்டமடம் போட்டுங்க ஒரு அடையாளத்துக்காக. இது எல்லாத்தையும் வட்டமடம் போட்டுங்க. புதுசா நீங்க கிரியேட் பண்றது நார்மலா விட்டுருங்க. வடமேற்கானது என்னவா மாறுதுன்னு சொல்றாங்க. வடமேற்கானது தெற்காக மாறினால் தென்கிழக்கு என்னவா இருக்கும்? இப்ப இங்க இருக்குல்ல, ஆப்போசிட்ல இருக்குல்ல தென்கிழக்கு, அது என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. தெற்குக்கு ஆப்போசிட்ல நம்ம தெற்கு திசை இருக்குங்களா, தெற்கு திசைக்கு ஆப்போசிட்ல எந்த திசை தான் இருக்கு? தெற்கு திசைக்கு ஆப்போசிட்ல வடக்கு தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க எதையும் போட்டு எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆன்சர் வடக்கு. சரி, அடுத்து வினாயன் 55. BCDEFGH அப்படின்ற ஒரு 8 பேரு ஒரு வட்ட வடிவ மேசையில சம இடைவெளியில மேற்கூறிய வரிசையில, அதாவது தொடர்ந்து ஏல இருந்து H வரைக்கும் மேற்கூறிய வரிசையில் தொடர்ந்து மேற்கூறிய வரிசையில் அமர்ந்து குழுவாக கலந்துரையாடுகின்றனர். அவர்கள் அனைவரும் கடிகார திசை சுற்றும் திசையில் அமர்ந்துள்ளனர். அதில் G என்பவர் தெற்கு திசையில் அமர்ந்துள்ளார் எனில் E என்பவர் எந்த திசையை நோக்கி அமர்ந்திருப்பார்? நம்மளுக்கு சைக்காலஜி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேள்வி. படிக்கும் போது ஒரு மலப்பா இருக்கிற கேள்வி, கஷ்டமா இருக்கிற மாதிரியான ஒரு கேள்வி. அது மனசளவுல ஒரு கஷ்டம்ன்ற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நம்ம போட்டு பார்க்கும்போது அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். செக் பண்ணலாம். சரி, 8 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம திசை போட்டுக்கலாம். திசை 8 திசை வர்றதுனால நம்ம எப்பயுமே போற மாதிரி 4 திசை இல்லாம அதை 8ஆவும் பிரிச்சுக்கலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்மேற்கு, அடுத்து தென்கிழக்கு, வடகிழக்கு, அடுத்து வடமேற்கு. அப்ப நம்ம 8ஆ பிரிச்சாச்சு. சம இடைவெளியில வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவர்கள் அனைவரும் கடிகாரம் சுற்றும் திசையில, அதாவது கிளாக் வைஸா உட்கார்ந்து இருக்காங்க. சுற்றும் திசையில் அமர்ந்துள்ளனர். ஜி என்பவர் தெற்கு திசையில் இருக்காரு. ஜி அப்படின்றவர் தெற்கு திசையில இருக்கிறாரு அப்படின்னா இ என்றவர் எந்த திசையில இருக்கிறாருன்னு கேக்குறாங்க. சரி, நம்ம இப்ப ஏபிசிடி இருக்குல்ல, தொடர்ந்து அப்படியே கூட எழுதிடலாம். ஜிக்கு அப்புறம் ஹெச் வரைக்கும் தான் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அடுத்து நம்ம இங்க என்ன ஸ்டார்ட் ஆகும்? ஹெச் வரைக்கும் முடிஞ்சுட்டா கிளாக் வைஸ்ல இருக்கும்போது ஏ, பி, சி, டி, இ, எஃப் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஜி என்றவர் தெற்கு திசையில இருந்தா இ என்றவர் எந்த திசையில இருப்பாருன்னு கேக்குறாங்க. இ என்றவர் கிழக்கு திசையில இருப்பாரு. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். படிக்கும் போது பெரிய பேராகிராஃபா கஷ்டமா தெரியுதுல, போட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
அடுத்து வினா எண் 56 பார்க்கலாம். எச்சுக்கு கிழக்கில் மற்றும் கேக்கு தெற்கில் ஆறு உள்ளது எனில் எச்சுக்கு எந்த திசையில் கே உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். எஸ்ஐக்கு போலீஸுக்கு ரெண்டுக்குமே கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, செக் பண்ணலாம். நம்ம எப்பயும் போல திசை போட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு திசையை போட்டுக்கலாம். சரி, இப்ப செக் பண்ணும். எச்சுக்கு கிழக்கில் எச்சு நம்ம இங்க வைக்கலாங்களா? எச்சுக்கு கிழக்கில் இங்க ஒரு கேரக்டர் ஆறுன்னு சொல்ல எச்சுக்கு கிழக்கில். அடுத்து கேக்கு தெற்கில் ஆறு உள்ளது. ஆறு அப்படின்னு ஒரு கேரக்டர். இது கேக்கு தெற்கில் ஆறு உள்ளது. கே இங்க வச்சாதானே இதோட தெற்கு திசையில ஆறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேக்கு தெற்கில் ஆறு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எனில் எச்சுக்கு எந்த திசையில் கே உள்ளது? சரி, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, ஏன் நீங்க வந்து கே இங்க வைக்கிறீங்க, வேற எங்கேயும் வைக்க கூடாதா அப்படின்ட்டு. ஒருவேளை கே வந்துட்டு நம்ம இந்த கார்னர்ல வைக்கிறோம்னு வச்சுங்களா, கே இங்க வச்சுட்டு கேக்கு தெற்கு திசையில அப்படின்னா இன்னும் தள்ளி போகும். அது இல்லாம தள்ளி போற அந்த ஆறு வந்துட்டு எச்சுக்கு கிழக்கு திசையில இருக்காது. புரியுதுங்களா? திரும்ப அதை ப்ளே பண்ணி பாருங்க. எச் வந்துட்டு இங்க இருக்கு, எச்சுக்கு கிழக்கு திசையில ஆறு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை இது நம்ம இது சரியா பிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கே வந்துட்டு நம்ம இங்க வைக்கிறோம்னு வச்சுங்களா, கேக்கு அப்புறம் அதுக்கு தெற்கு திசையில ஆறு இருந்தா இந்த எச்சுக்கு கிழக்குல தான் ஆறு இருக்கணும்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இருக்காது. சரி, ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வந்துட்டு வைக்க முடியாது இல்ல, ஆறு வந்துட்டு மேற்கு திசையில வைக்கவே முடியாது. அப்ப இங்கேயும் இந்த கே வரதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா எச்சுக்கு கிழக்கு திசையில தான் ஆறு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இது மாதிரி பிக்ஸ் பண்ணதான் ரைட்டு. சரி, நம்ம இப்ப கேள்வி போலாம். எச்சுக்கு எந்த திசையில கே இருக்குன்னு சொல்றாங்க. எச்சுக்கு எந்த திசையில கே இருக்கு? வடகிழக்குல இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்த கேள்வி போலாம். இந்த கேள்வி புரியாதவங்க இந்த கேள்வி திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க, ஈஸியா புரியும். அடுத்த கேள்வி போலாம். அடுத்து 58வது கேள்வி பார்க்கலாம். ஒரு நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ரியா மற்றும் ஷர்மா ஒருவர் முகம் பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். ஷர்மாவின் நிழல் ரியாவின் வலதுபுறம் இருந்தால் ஷர்மா எந்த திசையை நோக்கி நின்று கொண்டிருப்பார்னு கேக்குறாங்க. நம்ம இது மாதிரி ஏற்கனவே ஒரு 4 கேள்விக்கு முன்னாடி கூட ஒரு கேள்வி பார்த்திருந்தோம். ஏமா ரேகா அப்படின்ட்டு ஒரு 2 கேரக்டர் இருக்கு. அதே மாதிரியான கேள்விதான் இது. அது வந்துட்டு மாலை நேரம் சொல்லியிருந்தாங்க, இது காலை நேரம் சொல்றாங்க. மற்றபடி கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். சரி, படி நம்ம வந்து ஆன்சர் வந்து ட்ரை பண்ணலாம். திசையை போடுங்க. ஃபர்ஸ்ட் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போட்டோம். ஒரு நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்துல, காலையில சூரியன் வந்து கிழக்கு திசையில இருந்து உதிக்குது. காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ரியா மற்றும் ஷர்மா ஒருவர் முகம் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்களாம். நம்ம ஏற்கனவே போன கேள்வியே சொன்னோம். காலை நேரத்துல இங்கேயும் மேல கீழே உட்கார வைக்கிறோம்னா அவங்க நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களோட நிழல் இவங்க மேல போடும், இவங்களோட நிழல் பின்னாடி பக்கமே விடும். அப்ப ரைட்ல லெப்ட்ல விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அவங்க இந்த பக்கம் தான் வடக்கு தெற்குல தான் நிக்க வைக்கணும். சரி, நம்ம தப்பா கூட அப்ளை பண்ணுவோம். எக்ஸாம் போடும்போது நம்ம அவங்களை வந்துட்டு பிக்ஸ் பண்றோம்னா பிக்ஸ் பண்ண உடனே அது ஃபர்ஸ்ட் ரைட்டா வரணும் எதிர்பார்க்காம அதை பண்ணி பார்ப்போம். தப்பா இருந்தா அடுத்து நம்ம மாத்தி உட்கார வச்சுக்கலாம். அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் ரியா, இங்கதான் ரியா இருக்காங்க, இங்க வந்துட்டு ஷர்மா இருக்காங்க அப்படின்னு சும்மா நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். சரியா வந்தா ஓகே, இல்லைன்னா மாத்திக்கலாம். 2 பேர் இருக்காங்க. ஷர்மாவின் நிழல், இந்த ஷர்மாவுடைய நிழல் ரியாவின் வலதுபுறம் விழுதான். இந்த ரியா இருக்காங்கல்ல, ரியாவுக்கு வலதுபுறம்னா இதுதானே. ஷர்மாவுடைய நிழல் ரியாவுக்கு வலதுபுறம் விழுதுன்றாங்க. ரைட்டு தான். நம்ம எதாச்சும் உட்கார வச்சோம், அதுவே வந்துட்டு சரியாதான் வந்துருச்சு. ஒருவேளை இங்க வந்து ரியா இருக்காங்க, இங்க ஷர்மா இருக்காங்கன்னா இவங்களுடைய இந்த ரியா ஷர்மாவுடைய நிழல் இவங்களுக்கு வலதுபுறம் விழாது. ஏன்னா காரணம் சூரியன் வந்து இந்த திசையில இங்க இருந்து அடிக்கிறதுனால அதோட நிழல் வந்து இந்த பக்கம் விழாது, அதுக்கு இந்த சைடு தான் விழும். அப்ப நம்ம இப்போ ஏற்கனவே உட்கார வச்சோம் பாருங்க, பிக்ஸ் பண்ண பாருங்க, அதுவே சரியா தான் இருக்கு. ஷர்மாவின் நிழல் ரியாவுக்கு வலதுபுறம் விழுந்தால் ஷர்மா எந்த திசையை நோக்கி கொண்டிருப்பார்? ஷர்மான்றவங்க எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஷர்மான்றவங்க எந்த திசையை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. வடக்கு திசையை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஷர்மான்றவங்க வடக்கு திசையை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து வினா எண் 59 பார்க்கலாம். ஆறுக்கு கிழக்கில் மற்றும் டிக்கு வடக்கில் எச் உள்ளது. ஆரை பொறுத்து டி எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது மாதிரி நம்ம ஒரு 2 கேள்விக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஈஸியான கேள்விதான். ஆறுக்கு கிழக்கில், ஆறு இங்க வந்து பிக்ஸ் நடுவில் போட்டுக்கலாம். ஆறுக்கு கிழக்குல வந்துட்டு கிழக்கில் எது என்ன கேரக்டர் யாருன்னு சொல்ல. ஆறுக்கு கிழக்கில் மற்றும் டிக்கு வடக்கில், டிக்கு இந்த டி இங்க போட்டதான் டிக்கு வடக்கு திசையில் வரும். நம்ம ஏற்கனவே இங்க இருந்து இப்படி போட்டோம், இப்ப இங்க இருந்து இது மாதிரி போட்டதான் வடக்கு திசையில் வரும். டிக்கு வடக்கில் யார் இருக்கிறது? ஹெச் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆறுக்கு கிழக்குல டிக்கு வடக்குன்னா டில இருந்து இங்க இருந்து பிக்ஸ் பண்ணணும், திசை போடணும். டிக்கு வடக்குல இவங்களுக்கு இங்க கிழக்கு இருக்கும், இங்க மேற்கு இருக்கும், இங்க வடக்கு இருக்கும், இங்க தெற்கு இருக்கும். டிக்கு வடக்குல எச் இருந்தா
கேள்வி என்ன சொல்றாங்க, ஆரை பொறுத்து டி எந்த திசையில இருக்குன்னு கேக்குறாங்க. ஏற்கனவே போன கேள்வியில பார்த்தோம் நம்ம தென்கிழக்கு திசையில இருக்கும். தென்கிழக்கு திசையில இருக்கும். ஆன்சர் தென்கிழக்கு. சரிங்களா? ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த வினா எண் 61 பார்க்கலாம். மனோ என்பவர் 20 மீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். பின்னர் வலதுபுறமாக திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். மறுபடியும் வலதுபுறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார் எனில் தற்போது தொடக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஈஸியான கேள்விதான். பெருசா இருந்தாலும் படிக்கிறதுக்கு பெருசா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக போட்டுலாம். செக் பண்ணி பார்க்கலாம். திசையை போட்டுக்கும். எப்பயும் போல திசையை போட்டுக்கலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்ட்டு. மனோ என்பவர் 20 மீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். 20 மீட்டர், ஒரு தோராயமா 20 மீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறாரு. பின்னர் வலதுபுறமாக திரும்பி, இப்படி வர்றவருக்கு வலதுபுறம்னா இப்படி ரைட் சைடு, இந்த சைடு. பின்னர் வலதுபுறமாக திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். 30 மீட்டர் வலதுபுறமாக திரும்பி 30 மீட்டர் நடக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்து மறுபடியும் வலதுபுறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறாரு. இப்படி வந்தவருக்கு வலதுபுறம்னா மேல் நோக்கி வலதுபுறம் நடக்கிறாரு. மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 20 மீட்டர். ஏற்கனவே இங்க வந்திருந்தார்ல, அதே தூரம், சமமான தூரம், அந்த கோட்டுக்கே போயிடாரு, நடக்கிறார் எனில் தற்போது தொடக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. நம்மளுக்கு இங்க ரெண்டுக்குமான தூரம் தெரியாது. ஆனாலும் இங்க இருந்து இங்க கடந்து வந்தார்ல, அந்த தூரம் தெரியல, 30 மீட்டர். அதே அளவான தூரம் தானே இதுவும். அப்ப 30 மீட்டர். ஆன்சர் வந்துட்டு 30 மீட்டர் வந்து கடந்து வந்திருக்காரு. தொடக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் உள்ள தூரம், தொடக்க புள்ளிக்கும் இந்த முடிவு புள்ளிக்கும் உள்ள தூரம் 30 மீட்டர். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். துருவன் என்பவன் மேற்கு திசை நோக்கி 20 மீட்டர் நடந்து பின்னர் வலதுபுறமாக திரும்பி 10 மீட்டர் நடக்கிறான். மீண்டும் வலதுபுறமாக திரும்பி 20 மீட்டர் நடந்து தனது பயணத்தை முடித்துக் கொள்கிறான் எனில் தற்போது எந்த திசையை நோக்கி நிற்பான்? மேலும் ஆரம்ப இடத்திலிருந்து அவன் எவ்வளவு தொலைவில் இருப்பான் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஆன்சர் போடலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். துருவன் என்பவன் மேற்கு திசை நோக்கி எவ்வளவு தூரம் வரான்? 20 மீட்டர் நடக்கிறான். 20 மீட்டர் நடக்கிறான். பின்னர் வலதுபுறமாக திரும்புறான். 20 மீட்டர் வந்தவன் வலதுபுறமா திரும்புறான்னா அவனுக்கு ரைட் சைடுல இந்த பக்கம் வலதுபுறமா திரும்பி 10 மீட்டர் நடக்கிறான். தோராயமா ஒரு 10 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 மீட்டர் நடக்கிறான். மீண்டும் வலதுபுறமாக திரும்பி 20 மீட்டர். நீங்க நடந்து வந்திருக்காங்க அதே தூரத்துக்கு வலதுபுறமா திரும்பி 20 மீட்டர் போயிடுறான். போன கேள்வி பார்த்த மாதிரி தான் கிட்டத்தட்ட முடிச்சு அவனோட பயணத்தை முடித்துக் கொள்கிறான் எனில் அவன் தற்போது எந்த திசையை நோக்கி நிற்பான்? மேலும் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருப்பான்னு கேட்கிறாங்க. ஆரம்ப இடத்திலிருந்து 10 மீட்டர் தான். இங்க இருந்து கடந்து வந்திருக்காங்க 10 மீட்டர். அதே தூரம் தான். போன கேள்வியில பார்த்த மாதிரி தான் 10 மீட்டர் தான் வந்திருப்பான். எந்த திசையில, தொடக்க புள்ளியில இருந்து பார்க்கும்போது அவன் எந்த திசையில நோக்கி நிற்பான்னா வடக்கு திசை நோக்கி நிற்பான். ஆன்சர் 10 மீட்டர் வடக்கு அப்படின்னு போட்டா ரைட்டு. சரி, ஓகே. வினா எண் 64 பார்க்கலாம். அப்துல் என்பவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். அவன் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறான். அதே திசையில் மீண்டும் 180 டிகிரி திரும்புகிறான் எனில் அவன் தற்போது எந்த திசையை நோக்கி நிற்பான்? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். டிகிரி வச்சு சொல்றாங்க. திசையை ஃபர்ஸ்ட் போடுவோம். கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு அப்படின்ட்டு. நம்ம ஒரே டாபிக்கே ஒரு டெஸ்ட் ஃபுல்லா எழுதுறதுனால அந்த டாபிக்ல இருந்து நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதனாலதான் உங்களுக்கு சைக்காலஜி ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு டாபிக்கே கொடுத்துருக்கேன். கேள்வி. அப்துல் என்பவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். அவன் 45 டிகிரி கடிகார திசையில திரும்புறான். மேற்கு நோக்கி நின்று கடிகார திசையில 45 டிகிரி திரும்புறான். 45னா பாதி தூரம் தானே. நம்மளுக்கு 90 டிகிரி இந்த கோடு வரைக்கும் வந்தா பாதி தூரம், இவ்வளவு தூரம் வந்துட்டான். கடிகார திசையில 45 டிகிரி திரும்புறான். அதே திசையில் மீண்டும் 180 டிகிரி திரும்புறான். அதே திசையில கடிகாரம் சுத்துற அதே திசையில 180 டிகிரின்னு அரைவட்டம் தானே, 180 டிகிரி அரைவட்டம் திரும்புறான். அதே திசையில் திரும்புறான் எனில் அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த திசையை நோக்கி நிற்பான்? தென்கிழக்கு திசையை நோக்கி நிற்பான். ஓகே, அடுத்த கேள்வி போலாம். வினா எண் 65 பார்க்கலாம். தென்மேற்கானது வடக்காகவும் வடமேற்கானது கிழக்காகவும் இருந்தால் கிழக்கு எந்த திசையாக இருக்கும் கேட்கிறாங்க. இது சாதாரண படிக்கிறதுக்கு சின்ன கேள்வி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால புரிஞ்சுக்கினா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். தென்மேற்கானது வடக்காகவும், பழையபடியா இருக்கிற திசை, நார்மலா இருக்கிற திசை எல்லாத்தையும் போடுது. இப்ப தென்மேற்கானது வடக்குன்னு சொல்றாங்க. தென்மேற்கு வடக்கு. வடக்கு அப்படின்னு இருந்தா வடக்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், தெற்கு. ஓகே, அடுத்து வடமேற்கானது கிழக்காகவும் இருந்தால், வடமேற்கானது கிழக்காகவும் இருந்தால், கிழக்கா இருந்தா கிழக்குக்கு ஆப்போசிட்ல எதுங்க இருக்கும்? கிழக்கு ஆப்போசிட்ல மேற்கு இருக்கும். இப்ப புதுசா இருக்கிறதெல்லாம் நீங்க இதை வட்டம் போடாதீங்க, அப்படியே நார்மலா விடுங்க. அப்படின்னு இருந்தா கிழக்கு எந்த திசையாக இருக்குன்னு கேக்குறாங்க. நார்மலா கிழக்கு இருக்குல்ல, அந்த கிழக்கு எந்த திசையா இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப தென்மேற்கு, இது தெற்கு இருக்குங்களா, இது மேற்கு இருக்குங்களா, இது ரெண்டுக்கு நடுவில் தான் பழையபடியா கிழக்கு இருக்கு. அதனால ஆன்சர் வந்துட்டு தென்மேற்கு அப்படின்னு வந்தா ரைட்டு. ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஆன்சர் தென்மேற்கு. சூப்பர், தென்மேற்குன்னு வந்தா ரைட்டு. இதுவும் வந்துட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். சரி, ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து நம்ம வினாயன் 67 பார்க்கலாம். பிரவீன் என்பவர் மேற்கு நோக்கி 30 மீட்டர் நடக்கிறார். பின்னர் அவர் இடதுபுறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் அவர் இடதுபுறமாக திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். பின்னர் வலதுபுறமாக திரும்பி நிற்கிறார் எனில் தற்போது அவர் எந்த திசையை நோக்கி நிற்பார்னு கேட்கிறாங்க. இது படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கேள்வி மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்துது. ஆனாலும் நம்ம போட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திசை போட்டுக்கலாம். எப்பயும் போல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்ட்டு. பிரவீன் என்பவர் மேற்கு நோக்கி நிற்கிறார். மேற்கு நோக்கி நிற்கிறான் பிரவீன் அப்படின்றவன். மேற்கு நோக்கி ஒரு 30 மீட்டர் நடக்கிறானா. மேற்கு நோக்கி ஒரு 30 மீட்டர் நடக்கிறான். பின்னர் அவன் இடதுபுறமாக திரும்பி 20 மீட்டர் நடக்கிறான். இப்படி வர்றவன் இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு இந்த பக்கத்துல இடதுபுறமா திரும்பி 20 மீட்டர் நடக்கிறான். ஒரு தோராயமா 20 மீட்டர் இவ்வளவு தூரம் வந்துட்டான். மீண்டும் அவன் இடதுபுறமா திரும்பி 30 மீட்டர். இப்படி வந்துட்டே இருக்கிறவன் இடதுபுறம்னா லெஃப்ட் சைடுல இப்படி திரும்பி 30 மீட்டர் இங்க வந்திருக்கான்ல, அதே சமமான தூரத்துல 30 மீட்டருக்கு நடக்கிறான். 30 மீட்டர் நடக்கிறான். பின்னர் வலதுபுறமாக திரும்பி நிற்கிறான் எனில், இப்படி வந்தவன் வலதுபுறமா திரும்பி நிற்கிறான் அப்படின்னா அவன் தற்போது எந்த திசையை நோக்கி நிற்பான்னு கேட்கிறான். எந்த திசையை நோக்கி நிற்பான் இருக்கான பையன்? தெற்கு திசையை நோக்கி நிற்பான். ஆன்சர் தெற்கு. சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். லோகேஷ் என்பவன் கிழக்கு நோக்கி நிற்கிறான். அவன் இடதுபுறமாக 90 டிகிரி திரும்புகிறான். பின்னர் கடிகாரம் சுற்றும் திசையில் 225 டிகிரி திரும்புகிறான் எனில் தற்போது எந்த திசையை நோக்கி நடப்பான் அப்படின்னு கேட்கிறான். சரி, இதுவும் ஒரு ஈஸியான கேள்விதான். திசையை ஃபர்ஸ்ட் போடலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்ட்டு. லோகேஷ் என்பவன் கிழக்கு நோக்கி நிற்கிறான். ஃபர்ஸ்ட் கிழக்கு நோக்கி நிற்கிறான். ஓகே, அவன் இடதுபுறமாக 90 டிகிரி திரும்புறான். கிழக்கு நோக்கி நிற்கிறவன் 90 டிகிரி வந்துட்டு எப்படி திரும்புறான்னா இடதுபுறமா திரும்புறான்றாங்க. இடதுபுறம்னா இந்த சைடு இடதுபுறமா 90 டிகிரி வந்துட்டான். ஓகே, பின்னர் கடிகாரம் சுற்றும் திசையில் 225 டிகிரி. கடிகாரம் சுற்றுற திசை ஏற்கனவே வந்து அவன் ஆண்டி கிளாக் வைஸ், இப்ப கிளாக் வைஸா 225 டிகிரி திரும்புகின்றாங்க. இங்கே வந்தா 90ங்களா, இங்க வந்தா அரைவட்டம்னா 180ங்களா. சரி, இங்க இருந்து இப்படி சுத்தி வந்துட்டான், 180 டிகிரி வந்துட்டான். 225 சொல்றாங்க. 180ல இருந்து அதுல ஒரு 20, இது ஒரு 25, 45 டிகிரி திரும்பணும். திரும்ப அதே திசையில சுத்தி வரணும். அதுதான் 225 டிகிரி இதோட வரான். அப்படின்னா தற்போது அவன் எந்த திசையை நோக்கி நிற்பான்னு கேட்கறாங்க. தென்மேற்கு திசையை நோக்கி நிற்பான். தென்மேற்கு திசையை நோக்கி நிற்பான். ஆன்சர் வந்துட்டு தென்மேற்கு. சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ராஜன் என்பவன் ஏ என்ற புள்ளியில் இருந்து தொடங்கி கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் சென்று புள்ளி B ஐ அடைகிறான். பின்னர் இடதுபுறமாக திரும்பி முந்தைய தூரத்தை போல் 3 மடங்கு தூரம் சென்று புள்ளி C ஐ அடைகிறான். மீண்டும் இடதுபுறமாக திரும்பி A மற்றும் B க்கு இடையே உள்ள தூரத்தை போல 5 மடங்கு தூரம் சென்று புள்ளி D ஐ அடைகிறான் எனில் A மற்றும் D க்கு இடையே உள்ள குறுகிய தொலைவு எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியும் படிக்கிறதுக்கு பெருசா இருக்கு, ஆனா நம்ம ஆன்சர் வந்து ட்ரை பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திசையை போட்டுங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்ட்டு. சரி, ராஜன் என்பவன் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்குறான். மையமான புள்ளியை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி கிழக்கு திசையில் 3 கிலோமீட்டர் சென்று, கிழக்கு திசையில 3 கிலோமீட்டர் போறான். 3 கிலோமீட்டர் ஒரு குறிப்பிட்ட தோராயமா ஒரு 3 கிலோமீட்டர் போறான். அடுத்து சென்று வந்துட்டு இந்த புள்ளி B ஐ அடைகிறான். 3 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு புள்ளி B ஐ அடைகிறான். பின்னர் இடதுபுறமாக திரும்பி, இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு இந்த பக்கம், இடதுபுறமாக திரும்பி முந்தைய தூரத்தை போல 3 மடங்கு தூரம். முந்தைய தூரம் எத்தனை? 3 கிலோமீட்டர் போனால அது மாதிரி 3 மடங்கு தூரம் லெஃப்ட் சைட்ல நடக்கிறான். 3 மடங்கு தூரம் எவ்வளவு தூரம்? 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் 3 மடங்கு தூரம் சென்று புள்ளி C ஐ அடைகிறான். புள்ளி C, A, B, C ஐ அடைகிறான். அடுத்து மீண்டும் இடதுபுறமாக திரும்பி, மீண்டும் இப்படி வந்து இருக்கிறவனுக்கு இடதுபுறம்னா கீழ் நோக்கி வரணும். இடதுபுறமாக திரும்பி A மற்றும் B க்கு இடையே உள்ள தூரத்தை போல 5 மடங்கு தூரம் சென்று, A மற்றும் B க்கு இடையே இருக்கிற தூரம் மாதிரி 5 மடங்கு தூரம். 1 மடங்குன்னா 3ங்களா, 5 மடங்குன்னா 5 3 15 கிலோமீட்டர் போறான் லெஃப்ட் சைட்ல. சென்று புள்ளி D ஐ அடைகிறான். புள்ளி D ஐ அடைகிறான் எனில் A மற்றும் D க்கு இடையே உள்ள குறுகிய தொலைவு, நம்ம ஏல இருந்து D க்கு இருக்கிற இந்த ஷார்ட்டான தூரம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. நீ இப்படி போயிட்டு இப்படி வரணும் அப்படி கிடையாது. இங்க நேரடியா ஏல இருந்து D க்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, நம்ம இந்த தூரத்தை கணக்கிடலாமா? இதுக்குமான தூரம் பாருங்க, 9 கிலோமீட்டர்ல மேல அதே தூரம் தானே இங்கே வந்திருக்கோம், 9 கிலோமீட்டர். ஓகே, இப்ப இதுக்கும்
இதுக்குமான தூரம் பாருங்க. இது நம்மளுக்கு தேவையில்ல, இது நம்மளுக்கு தேவையில்லைன்னா இதை நம்ம கழிக்கணும். இதை கழிச்சோம்னா 3 கிலோமீட்டர் தானே. இங்க 3 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்காங்க, அதே தூரம் தான் இங்கே வரும் 3 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர் போயிட்டா மீதி இது ரெண்டுக்குமான இடைப்பட்ட தூரம் 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். இந்த ரெண்டையும் நம்ம ரூட்னு சொல்லுவாங்கல்ல, ரூட் எடுத்தாக்கா நம்ம எளிமையான அவருடைய அந்த கிலோமீட்டர் ஷார்ட்டான தூரத்தை கண்டுபிடிக்கலாம். 12க்கு ரூட் எடுக்கிறோம்னா 12 12 144. அடுத்து 9க்கு ரூட் எடுத்தா 9 9 81. ரெண்டை கூட்டுங்க, கூட்டினா 225. 225 அப்படின்றது 15 225. சரி, ஓகே. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் 2 பிரீஃபான சைக்காலஜி கொஸ்டினுக்கான வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப எளிமையான மெத்தட்லேயே பார்த்துருக்கோம். இந்த கேள்வி ஒருவேளை நான் வந்துட்டு வேகமா நடத்திருந்தாலும் நீங்க வீடியோவை ஸ்லோவா வச்சு பாருங்க, இல்லைன்னா பொறுமையா தள்ளி கூட பாருங்க, திரும்ப திரும்ப கூட பாருங்க. அது மாதிரி பாக்குறதுனால உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப எளிமையாவே புரிய ஆரம்பிக்கும். நீங்க வந்து நிறைய பேர் வந்து இதுக்கான வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. சைக்காலஜில ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்த ரத்த ஒரு முறையா இருக்கட்டும், இல்ல 2வது டெஸ்ட்ல பார்த்த திசைகளா இருக்கட்டும், அவங்கள விட நம்மளுடைய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாவே புரியுற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் வேகமா நடத்திருந்தாலும் நீங்க பொறுமையா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம அடுத்த வீடியோக்கள்ல டெஸ்ட் 2 ஜிகே வீடியோ, பொது தமிழ் இருக்கு இல்லைங்களா, தமிழ் எழுதுவது டெஸ்ட், அதோடைய வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்.